கதிர் மனசு மாறாம இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கே வராதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜி வீட்டுக்கு வெளியே நின்று அவங்க அம்மா வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர கதிர் வந்து ராஜி கிட்ட உங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறத நல்லா இப்படி நின்று வேடிக்கை பாரு, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, கடைசியில அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சோகத்துல இருக்க ராஜிக்கு இன்னும் சோகத்தை கொடுத்துட்டு இருக்காரு. கதிர் ராஜி கடையில இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது ராஜி அவங்க வீட்டுக்கு தெரியாது. சப்போஸ் கதிர் வந்து ராஜியை இப்படிதான் ட்ரீட் பண்றாருங்கிற விஷயம் வந்து ராஜி அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா சும்மாவே ராஜியோட அண்ணன் வந்து கதிர் அடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தங்கச்சியை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கலாம் தெரிஞ்சுனா கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு. ஏன்னா அவங்க யாருக்குமே நடந்த உண்மை எதுவுமே தெரியாது. அதனால ராஜி உங்க வீட்டுல எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு போய் நம்ம வீட்டு நகைப்பணத்தையும் திருடிக்கிட்டு கடைசியில நம்ம வீட்டு பொண்ணையே கஷ்டப்படுத்துறான்னு சொல்லிட்டு கோவம் தான் அதிகமாகும். நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப கதிர் கண்டிப்பா கோவத்தை குறைச்சுக்கு வரான்னு தெரியல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருந்தது கோமதி தான். அவங்க தலையிட்டனாலதான் ராஜி கதிர் கடையில கல்யாணமே நடந்துச்சு. ஆனா அவங்களே இப்ப ரெண்டு வீட்டுக்கும் என்ன நடந்துங்கிற உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து நடந்த உண்மையை ராஜி உங்க வீட்டுல சொல்லிட்டாவது கதிருக்கு பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும். அதோட அப்பதான் கதிரோட தியாகமும் ராஜி உங்க வீட்டுக்கு தெரியும். கூடி சீக்கிரமே கோமதி வந்து கதிராஜ் கல்யாணத்தை பத்தின உண்மையை ராஜி உங்க வீட்டுல சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.